அரியலூரில் இந்தியா கூட்டணி சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் ஆகியோர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டத்தில் செந்துறை, நக்கம்பாடி, சொக்கநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அப்போது பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஏராளமான கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் ஊழல் மட்டுமே நமக்கு தெரியும் என குடியாத்தத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்த நடிகை குஷ்பு விமர்சித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி வேலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஏசி சண்முகத்தை ஆதரித்து நடிகையும் பாஜக செயற்குழு உறுப்பினருமான குஷ்பு குடியாத்தம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது இஸ்லாமியர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு அவருக்கு வரவேற்பு அளித்தனர். கூட்டத்தில் பேசிய நடிகை குஷ்பு, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இடத்தில் வெள்ள நிவாரண நிதியாக கிட்டத்தட்ட 6000 கோடி நாங்கள் கொடுத்துள்ளோம். மத்திய அரசிடமிருந்து மீதி பணத்தை கொடுக்க வேண்டும் என்றால் கொடுத்த பணத்திற்கு செலவு கணக்கு கேட்டோம். அதை நீங்கள் காட்டாமல் மத்திய அமைச்சர் சீதாராமன் அவர்களை கந்துவட்டிக்காரர் என்று விமர்சிக்கிறீர்கள். பணம் கொடுத்தால் செலவு கணக்கு கேட்பது தப்பா என்று கேள்வி எழுப்பினார். பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த குஷ்பு, சிறுபான்மையினர் இடத்தில் நல்ல வரவேற்பு கிடைப்பதாகவும் 10 வருடத்தில் தங்களால் சாதிக்க முடிந்ததை ஏன் 55 வருடமாக காங்கிரஸ் சாதிக்க முடியவில்லை என்று கேள்வி எழுப்பினார். எதுக்கு எடுத்தாலும் இவங்க கிண்டல் பண்ற மாதிரி 27 பைசான்றது செங்கல்ன்றது இது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பிரசமர். அதுதானே வேலை இருக்கு இவங்களுக்கு. ஏன்னா நாங்க ஒரு கேள்வி கேட்டாக்கா நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்துட்டு கந்தவட்டிக்காரங்கன்னா சொல்றாங்க. முதலமைச்சர் நாங்க என்ன கேட்டோம், உங்களுக்கு 5900 crores நாங்க வெள்ள நிவாரணமும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்க என்ன செலவு பண்ணீங்க அந்த கணக்கு கொடுங்க, மீதி பணத்தை வாங்கிட்டு போயிடுங்க. கொடுக்க மாட்டோம்னு சொல்லவே இல்லையே. கொடுத்த பணத்துக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க கேக்குறது தப்பா? ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்க பணம் வாங்குறீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்ககிட்ட கணக்கு கேக்குறது தப்பா? நீங்க இதுதான் வேற மக்களுக்கு தானே நீங்க செலவு பண்ணிருக்கீங்க, எடுத்து காட்டுங்களேன். ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டை காட்டுங்க, நாங்க இது பண்ணிருக்கோம், மக்களுக்கு இவ்வளவு சேவை செஞ்சிருக்கோம், இதெல்லாம் மக்களுக்காக நாங்க செலவு அழிச்சிருக்கோம், கொடுத்துட்டு மீதி பணத்தை வாங்கிட்டு போயிடுங்க. அதை விட்டுட்டு கந்தவட்டிக்காரங்க சொல்லிட்டு நாங்க கணக்கை காட்ட மாட்டோம்னா இது என்னங்க நியாயம்? விருதுநகரை பொறுத்தவரை மற்ற கட்சியினர் பணம் கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் மக்கள் முரசு சின்னத்திற்கு முழு ஆதரவு தெரிவித்து உள்ளனர் என்று வேட்பாளர் விஜய் பிரபாகரன் பேட்டியளித்துள்ளார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜய் பிரபாகரனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா ஆகியோர் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்த பிறகு முரசு சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வேட்பாளர் விஜய பிரபாகரன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, வேட்பாளரான தனக்கு வரவேற்பு மக்களிடத்தில் மிகப்பெரிய அளவு இருக்கிறது என்று தெரிவித்தார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதி உள்ளது. ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஒவ்வொரு பிரச்சினை உள்ளது. ஒவ்வொரு கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதே தனது குறிக்கோள் என தெரிவித்தார். இந்தியாவிலேயே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒரு அரசு இருக்குமானால் அது திமுக தான் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பில் மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ம க ஸ்டாலினை ஆதரித்து மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் வருகை புரிந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மயிலாடுதுறை பகுதியில் பொதுமக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் நடமாடிக் கொண்டிருக்கும் சிறுத்தையை பிடிக்க உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தமிழக மக்கள் மீது சுமையை ஏற்றிய அரசு இந்தியாவில் ஒரு அரசு இருக்கும் என்றால் அது தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய திமுக தான் எனவும் பொய் வாக்குறுதிகளை கூறி மக்களை ஏமாற்றி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். பிரச்சாரத்தில் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்தியாவுடைய அனைத்து துறைகளும் இந்த 10 வருடத்திலே பெரு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை நான் சொல்லவில்லை, புள்ளி விவரங்கள் சொல்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசு இந்தியாவிலே ஒரு அரசு என்றால் அது திமுக அரசுதான். அதற்காக இந்தியாவிலேயே முதல் வரிசையிலே
அமரக்கூடிய தகுதி பெற்ற அரசு திமுக. தமிழகத்திலே அனைத்து தரப்பு மக்கள் மீதும் சுமையை ஏற்றிய அரசு திமுக அரசு. அருணாச்சல பிரதேசத்தை சீனா பாதி ஆக்கிரமித்துள்ளது. இதை பிரதமர் கேட்க முன்வரவில்லை. நான் தேர்தலில் போட்டியிடுவதால் வேலூருக்கு வருகிறார் என்று மன்சூர் அலிகான் விமர்சித்து பேசியுள்ளார். வேலூர் மாவட்டம் மக்களவைத் தேர்தலில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் சார்பில் சுயேட்சையாக போட்டியிடும் மன்சூர் அலிகான் வேலூர் மண்டித்தெரு பகுதியில் உள்ள பூ மார்க்கெட்டில் தனது பிரச்சாரத்தை துவக்கினார். அப்போது அந்த பகுதியில் இருந்த அனைத்து கடைகளுக்கும் சென்று வியாபாரிகளிடம் வாக்கு சேகரித்தார். அங்கு அவருக்கு பூக்கடை வியாபாரிகள் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். மேலும் இருசக்கர வாகனத்தை இயக்கியவாறு அனைத்து பகுதிகளுக்கும் சென்று பலாப்பழ சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பூக்கடையில் இருந்த தாமரை பூவையும் துளசி இலையையும் வாங்கி வாயில் போட்டுக்கொண்டு தாமரையை தின்னாச்சு, இரட்டை இலையை மென்னாச்சு, பலாப்பழம் ஜெயிச்சாச்சு என்று கூறினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், காங்கிரஸ் அளித்துள்ள வாக்குறுதிகளை நான் வரவேற்கிறேன் என்றும் பிரதமர் மோடி மணிப்பூர் மற்றும் அருணாச்சல பிரதேசங்களில் சென்று மாநாடு நடத்த வேண்டும். ஆனால் அங்கெல்லாம் செல்லாமல் இங்கு நான் தேர்தலில் நிற்பதால் பிரதமர் மோடி வேலூருக்கு வருகிறார் என்று தெரிவித்தார். மோடி அவர்கள் பாதி அருணாச்சல பிரதேசம் ஆக்கிரமிச்சுட்டான் சீனாக்காரன். பாதி ஆக்கிரமிச்சுட்டான். பாதி அருணாச்சல பிரதேச தமிழ்நாடு அளவுக்கான இடத்த உள்ளே பூந்து எடுத்துக்கிட்டான். கோல பிரதமர் ஒரு வாய் திறக்க மாட்டேங்க, சீனான்னு வாய் திறக்க மாட்டேங்கிறார். ஏண்டா அதானி அம்பானியோட கான்ட்ராக்டு பட்டேல் சிலை செஞ்சது அங்கே தான். ரொம்ப கேவலமாக இருக்குது. அதனால் இது ஆபத்தான காலம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.